வணக்கம். 10 டிசம்பர் 2025 புதன்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 27. இன்று நாம் காண்பது மலரடி வாழ்த்து. ஞானிகளையும் தவயோகிகளும் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மலர்கள் கொண்டு சென்று அவர்களிடம் கொடுத்த அந்த மலர்கள் வாயிலாக வாழ்த்து சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். மலர்களை இறைவன் திருவடிகளை கொண்டு அந்த திருவடிகளை உங்கள் தலையில் மீது வைத்து தவயோகிகளை வாழ்த்துமாறு வேண்டுங்கள். பெருமாள் கோவில்களில் சடாரி சாதிப்பது இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான். இந்த மலர்பாத வாழ்த்து சிகிச்சை முறையாக நன்கு பயன் தர வல்லது. ஆனால் ஒரு எச்சரிக்கை. தவயோகத்தில் மிக சாதாரணமாக இருந்தாலும் கூட எவரையும் நேராக உங்கள் தலையை தொடவிடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் கைகளிலிருந்து பரவும் கதிர்வீசுகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. அந்த கதிர்வீசுகளால் மூளையில் உள்ள சில உயிரணுக்கள் சிதைந்து விடக்கூடும். ஆனால் உங்கள் குருவின் கைகள் உச்சந்தலையில் பட்டால் உங்கள் ஆற்றல் பெருகும். எனவே தவயோகிகள் வாழ்க்கை பெறுவதற்கு மலர்களை பயன்படுத்த வேண்டும். தலையிலிட்ட மலர்களை தவயோகிகள் தொடலாம். அந்த மலர்கள் மூலமாக அவர்களுடைய தெய்வீக அலைவீசுகள் நம் ஞானியிடம் அல்லது சகசிராரத்தில் பாயும். உங்கள் சிந்தனையில் ஏதோ ஒரு பெருந்தக்தி நேரிடையாக பாய்ந்திருப்பதை பல முறை நீங்கள் உணர முடியும். நன்றி.